பெரியார் நாடான நாடு பகுதியிலே மிக சிறப்பாக ஏராளமான இளைஞர்கள் உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு பாசறை போன்ற இந்த பகுதியிலே இருந்து மண்டலக்கோட்டையிலே அருமையான இளைஞர்கள் உருவாகிய நிலையிலே அந்த ஊரை சார்ந்தவர்தான் மணமகனாக வீற்றிருக்கக்கூடிய அருமை தோழர் கொள்கை வீரர் நம்முடைய பர்வீன் அவர்கள். அவர் பொறியாளர் பர்வீன் அவர்கள் இளவையில் இருந்து மிக பெரிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பர்வீன் அவர்களுக்கும் அதே போல சிறப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கடம்பக்குடி வட்டம் மெய்சுருதி நாடு முதலிப்பட்டி ஆகிய ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய செல்வி கலைவாணி அவர்கள், குறிப்பாக கங்கையம் காசி நதி ஆகியோருடைய செல்வி கலைவாணி எம்எஸ்சி எம்எட் எம்சி என்று சொல்லக்கூடிய சிறப்பான பல பட்டங்களை படிப்பு பட்டங்களை எல்லாம் பெற்று இருவருக்கும் நடைபெறக்கூடிய இந்த வாழ்க்கை இணையேற்பு விழா நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று மணமக்களை வாழ்த்தி விளக்கி இங்கே அமர்ந்துள்ள கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியினுடைய தலைமை செய்தியாளர் அன்பிற்குரிய அருமை சகோதரரும் பிரபல எழுத்தாளரும் உறுதியான கொள்கை வீரருமான அன்பிற்குரிய தோழர் மானமிகு பா. செல்மாவேலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் தஞ்சை இரா ஜெயக்குமார் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒட்டநாடு குணசேகரன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் பொன்னேரி பன்னீர்செல்வம் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே, தஞ்சை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருணகிரி அவர்களே, வடசென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அவர்களே, வடசென்னை மாவட்ட செயலாளர் கொரசை அன்புச்செல்வன் அவர்களே, கோபி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சென்னியப்பன் அவர்களே, திராவிட மாணவர் கழக மாநில செயலாளர் தோழர் இரா செந்தூர பாண்டியன் அவர்களே, பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தின் மாநில செயலாளர் செயல் வீரர் ராமகிருஷ்ணன் அவர்களே, திராவிட மாணவர் கழக மாநில இணைச் செயலாளர் தோழர் வழக்கறிஞர் இளமாறன் அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் தோழர் தஞ்சை பெரியார் செல்வம் அவர்களே, பகுத்தறிவாளர் கழக ஊடகப்பிரிவு மாநில தலைவர் தோழர் ஆசிரியர் ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி மா. அழகிரிசாமி அவர்களே, ஒட்டநாடு ஒன்றிய தலைவர் தோழர் ஜெகநாதன் அவர்களே, ஒட்டநாடு தெற்கு ஒன்றிய செயலாளர் மானல் பரமசிவம் அவர்களே, ஒட்டநாடு தெற்கு ஒன்றிய செயலாளர் மாறன் மற்ற பெரியார் சிறுமணியாறு திருமண நிலையத்தினுடைய இயக்குனர் பசும்பொன் செந்தில்குமாரி அவர்களே, மன்னை மாவட்ட தலைவர் தோழர் ஆர்பிய சித்தார்த்தன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்க உறவுகளான கோப பழனிவேல் அவர்களே, துறை அருண் அவர்களே, வழக்கறிஞர் துறை அருண் அவர்களே, சித்தார்த்தன் அவர்களே, அருணி அன்பழகன் அவர்களே, ஒட்டநாடு நகர செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, தோழர் ஈஸ்வர் சிவம் அவர்களே, ஒட்டநாடு வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே, மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் தோழர் சுரேஷ் அவர்களே, மற்றும் ஏராளமாக வந்திருக்கக்கூடிய இயக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருமை தோழர்கள், இந்த சிறப்பான வாழ்க்கை இணையேற்பு விழா தோழர்கள் பர்வீன் அவர்கள், அதுபோல கலைவாணி ஆகிய வாழ்க்கை இணையேற்பு விழாவை நாங்கள் எல்லாம் நடத்தி வைப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சியை பெறுகிறோம். அதிலும் தோழர் பர்வீன் அவர்கள் ஒரு இளைஞருடைய இருந்த காலத்தில் இருந்து என்னோடு பல ஊர்களிலே சுற்றுப்பயணத்துக்கு வந்த ஒரு கொள்கை வீரர். மிக முக்கியமாக மண்டலக்கோட்டையை சொன்னார். இது முதல் முறையாக மண்டலக்கோட்டையை சார்ந்தவர்களுக்கு நான் வைக்கவில்லை.
ஏற்கனவே மோகன்தாஸ் அவர்களுடைய திருமணம் இங்கே மண்டலக்கோட்டையில் தான் ஒத்துநாட்டம் நடந்தது. மிக முக்கியமாக மண்டலக்கோட்டை சோழர்கள் அதுபோல் இந்த பெரியார் நாட்டில் இருக்கிற பல பகுதிகளிலே மண்டலக்கோட்டை சோழர்களும் அதில் இளைஞர்களில் முன்னணியாக இருந்து துடிப்போடு எங்களோடு செயலாற்றிய சோழர்கள் நம்முடைய அருமை நண்பர் இன்றைக்கு மணமகனாக இருக்கிற பர்வீன் அவர்கள். இதில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பர்வீன் அவர்கள் கொள்கையை தீவிரமாக இப்போது மட்டுமல்லாமல் ஒரு பொறியாளராக பிஏ படித்திருக்கிறார். அதுதான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஆனால் அவரை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லா பணிகளையும் செய்வதற்குரிய தோழராக இருந்து இன்றைக்கு பெருமையான ஒரு இடத்துல இருக்கிறார். அதுதான் கலைஞர் செய்தி தொலைக்காட்சி. அதில் மிக முக்கியமாக அவரிடம் வேலை வாங்க வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சொல்லக்கூடிய பலருக்கு கொள்கை உரத்தை ஊட்டக்கூடிய ஏன் அற்புதமான அவருடைய பேனாவிலே இருந்து சிந்திய பயிரெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி உரைகளாக எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை அன்றைக்கு கொண்டு நேரடியாக வைத்திருக்கிறார். இந்த 2 பேரும் தான் அவருக்கு பயிற்சி நடத்தினாங்க. 2 பேரையும் அழைச்சி திருமணம் நடத்துகிறார். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, எனக்கு நன்றாக நினைவிருக்கும். இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு வருவதற்கு முன்னால அவர் ஒரு வேறொரு தொலைக்காட்சியில் பணியாற்றினார் தெரியும். அந்த நேரத்தில் கூட மிக எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. கூடாது என்னை அழைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஒரு தலைப்பு வைத்து பேசுவார். முக்கியமாக வெள்ளிக்கிழமையில ஒரு தலைப்பு வைத்து ஒவ்வொருவரையும் அது விடுதலை வர தலைப்பு தான் அந்த தலைப்பை வைத்துக் கொள்ளலாம் பேசுவார். நான் ஒரு அமைந்த கடையில் நினைக்கிறேன். என்னை அழைத்து அந்த ஒரு மண்டபத்தில் நினைக்கிற உடனே நான் கேட்டேன், என்னப்பா அந்த இடத்துக்கு எதுக்காக கொஞ்ச நாள் எங்களை அழைச்சாமே இருக்கலாமே, பணி ரொம்ப நிறைய பாதிப்பேன். எனக்கு பணி முக்கியமல்ல, கொள்கை தான் முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த நெருக்கத்தோடு அவர் வந்தார்கள். பிறகு எங்கே இருக்கணுமோ அங்கே ரொம்ப வசதியாக இருக்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தன்னோட கீழே பணியாற்றக்கூடிய சக ஊழியராக சக தோழராக பணியாற்றக்கூடிய ஒருவருக்கு அதனுடைய செய்தித்துறையினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் முதல்ல வாழ்த்துக் கொள்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுடைய தயாரிப்பு கூடாது. மிக முக்கியமாக நம்முடைய எந்த அளவில் இதில் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அவருடைய தாயார் அவர்களை ரொம்ப பாராட்டும். அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய கடினமான ஒரு ஆதரவு, அதுபோல குடும்பத்தோடு பாசம் உணர்வு, இது அத்தனையும் பொறியாளராக இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அதே மாதிரி ஒரு பெரிய வியப்பு என்னன்னா, அதுக்கு போது 2 பேரும் மணமக்கள் நேராக அங்கே வரவேற்று சாப்பிட போனாங்க. சரங்குள்ள இடத்துல நாங்கள் போய் உட்காந்துருப்போம். பொண்ணு தவிர ரொம்ப நேரம் நாங்கள் உட்காந்துருப்போம். இங்கே அது இல்லை. நான் வர்றதுக்கு முன்னால் பொண்ணு வருது, மனமாக வருவாங்க. 2 பேருமே நாங்கள் வரும்போது அவர் முன்னால் இருந்தார்கள். எவ்வளவு சரியாக இருப்பார்கள், வாழ்க்கையை எப்படி தெளிவாக நடத்துவார்கள் என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகும். மிக முக்கியமாக அந்த வகையில் இந்த மணமகளாக இருக்கக்கூடியவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சொன்னாலும் அது மட்டும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது. எப்படி அந்த காலத்தில் கிராமங்களுக்கு கூட பெயர் வைத்திருக்கிறார்கள் வியப்பாக. மெய் சொல்லி நாடு, அதுதான் மிக முக்கியம். மெய் சொல்லி நாடு சேர்ந்த பொண்ணு அது உண்மையே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்கிறார்கள் சொன்னால் இதை விட சிறப்பு வேற என்ன இருக்கக்கூடிய கூடாது. எவ்வளவு கலகலப்பாக இருக்காங்க, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. 2 பேரும் படிப்புலேயும் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னால் நம்ம தாய்மார்களுக்கு பாட்டுகள்லாம் எடுத்தாங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு முன்னால் என்ன சொல்லி கொடுப்பாங்க பாரு, பெண்ணுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி பயிற்சி கொடுப்பாங்க. அங்கே போய் நல்லா நிமிச்சாங்க. எல்லாம் பார்த்தா தப்பா அதை எடுப்பாங்க.
இந்த பொருள் ரொம்ப திமிரண்டதாக நினைப்பாங்க, வீட்டுக்காரங்க. அதனால குளிர்ந்து இருக்கணும், குளிர்ந்துக்கிட்டே இருக்கணும், வாழவே இருக்காது, ரொம்ப குளிர்ந்துபடியாக இருக்கணும், நிமிர்ந்தே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி குளிர்ந்து 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 போன பெண்களோட நிறைய நிறுவனத்தை நம்ம ரெண்டே பேர் தான் நமக்கு தெரிஞ்சு. ஒன்று, தந்தை பெரியார் என்ற அந்த மாபெரும் தலைவர் பிறந்திருக்காவிட்டால் இன்றைக்கு யாருமே தலைமை கொள்ள முடியாது. அது வேற. அதில் குறிப்பாக பெண்கள் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த முடியாது யார் தலையை கொடுக்கணும்னா இவங்கதான். யாரு கேட்டா இந்த கேமரா அப்போ போட்டோ எடுப்பாங்க, இப்போ தான் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ போட்டோ எடுக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவர் வந்து தலையை உடனே அம்மா தலையை படத்துல அப்படின்பாங்க. மறுபடியும் கொஞ்சம் தலையை கொஞ்சிக்குவாங்க, இல்லைம்மா கொஞ்சம் தலையை கூட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க. ஆகவேதான் துணிந்த தலையை நிகழ்த்தியதற்கு ஒன்று அறிவியல் கண்டுபிடிப்பு, இன்னொன்று அந்த அறிவியலையே இயக்கமாக ஆக்கிய தந்தை பெரியாருடைய சிவமணியார் இயக்கம். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவரால் இருவரும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகள் படித்திருக்கிறார். நமக்கு ஏதோ அறிவு இல்லை, நமக்கு தகுதி இல்லை, நமக்கு திறமை இல்லை என்று சொன்னதெல்லாம் பொய்யாக்கி மெய்சொல்லி நாடு என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர்கள் அதை உண்மையாகவே சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கொள்கை வீரர். பல இடங்களில் எங்களோடு எல்லாம் சுற்றுப்பயணத்துக்கு வந்தவர், நல்ல கொள்கை பக்குவம் அடைந்தவர். அதன் காரணமாகத்தான் அவர் வாழ்க்கை இணையற்ற விழாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நாம் அனைவரும் இந்த பட்டியலில் நான் படித்தேன். பல ஊர்களிலிருந்து, சென்னையிலிருந்து, கோவில் சுற்றிப்பாளையத்திலிருந்து, எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்களில் வந்திருக்கிறாங்கன்னா தோழர் பர்வீன் அவர்களுக்கு அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவருடைய பண்பாடு, அவருடைய நட்புணர்வு, அவர் மற்றவரிடம் நடந்து கொள்கிற அந்த மனப்பான்மை, அந்த மனிதநேயத்தோடு கூடிய வாழ்க்கை முறை, இது அத்தனையும் அவர் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த கொள்கை வீரர், சிறந்த ஒரு இளைஞர், எடுத்துக்காட்டானவர் என்று மற்றவர்கள் போற்றக்கூடிய அளவுக்கு, பின்பு பாராட்டு தகுந்த அளவுக்கு அவர் வந்திருக்கிறார். ஆகவே இவ்வளவு விவரமிருந்த இடத்துல ஒரு மாநாடு மாதிரி வந்திருக்கிறார்கள். இவ்வளவு அவரை ஆராய்ச்சிக்கு காரணம் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பெரிய வாழ்வு. அவருடைய மிகப்பெரிய அளவுக்கு 2 பேர் தாய்மார். அவங்க 2 பேரும் அதுக்கு காரணம். அவருடைய மணமகன் 2 பேருமே மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு பிள்ளைகளை படிக்க வைத்து அதுக்கு அவர் ஈடு கொடுத்து இன்றைக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை அந்த 2 பேர் பெற்றோர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் சொன்னால் அவர்களை வெகுவாக நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அந்த பெருமை அவர்களுக்கு சார்ந்தது. அப்படிப்பட்ட இந்த மணமக்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்பது நிச்சயமாக உறுதி. காரணம், மணமகன் ரொம்ப கொள்கை பிடித்துள்ளவர், அதுபோல மணமகனும் மிக தெளிவாக இருக்கக்கூடியவர். இந்த மணவிழாவில் இந்த கொள்கை உணர்வுக்காக அவர் எப்போதும் மிகப்பெரிய நண்பர்களை எல்லா இடத்திலும் பெற்றிருப்பதன் மூலமாக நம்முடைய பயணத்தில் அவர் ஒரு பெரிய நட்பு வட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த கொள்கை உறவுகள் என்பதுதான் எங்களுக்கு மிக முக்கியம். எங்களை பொறுத்தவரையில் இரத்த உறவு என்பதெல்லாம் சாதாரண. இதுவரையில எங்களுக்கு பார்க்கிறீங்கன்னா இவ்வளவு தோழர்களை பார்த்துருக்கிறோம். யாருக்கு எங்களுக்கு என்ன ஜாதி, என்ன மதம், இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. மனித நேயம் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்றாகும். இப்போ நம்ம நாட்டில் புதிதாக ஒரு ஜாதி வழியை உண்டாக்கிட்டு இருக்கோம். நான் பல இடங்களில் கேட்கிறேன். மிக முக்கியமாக சொந்த வளர்ந்த பிள்ளைகள் அவர் திருமணம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சொன்னால் அந்த திருமணத்துக்கே என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு ஜாதி வழியை உண்டாக்கி அதில் குறிப்பாக இந்த புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் மக்களோட ஒரு பகுதி, அதே மாதிரி தென் மாவட்டங்கள் இப்படியெல்லாம் இன்னும் பெரியாருடைய பணியும் எங்களுடைய பணியும் அதிகமாக அதை காட்டிக் கொண்டிருக்கணும். இன்னும் நாங்கள் கடந்த தூரத்தை விட கடக்க வேண்டிய தூரமும் லட்சிய பயணமும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதற்கு தான் காரணம்.
ஆகையால் நான் யாரையும் கொண்டு சொல்லலை. அந்த வெறித்தனத்தை போக்குவதுதான் எங்களுடைய முதல் வேலையாக இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சி ஒரு தனித்தன்மையான ஒரு முதலமைச்சர்களுடைய தலைமையிலே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே ஒரு பெரிய ஆட்சி நடக்கும் போது எல்லா பிரச்சனைகளையும் ஜாதி ஒழிப்பிலே தந்தை பெரியார் காட்டிய அக்கறையை அவர் செயல்படுத்தியது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலைகள் எங்கே நடந்தாலும் அதை பற்றி ஒரு குழுவே போன்ற பெருமை இன்றைய ஆட்சியை சாரும். அந்த அளவிற்கு இந்த ஆணவ கொலைகள் ஜாதி வழி போக நினைக்கிறார். நன்றாக நினைத்து பாருங்கள். நான் வளர்த்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தங்களுக்கு விருப்பமானவர்களை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வதிலே என்ன தவறு? யாருக்கு எங்க இடத்துக்கு நீங்க ஒரு மனிதன் நான் பல இடங்களில் சொல்றது, திடீர்னு மாரடைப்பு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டதுன்னா நேரம் அவசரமா ஆம்புலன்ஸை கொண்டுவாங்க அப்படின்னு சொல்லி உடனே மருத்துவமனைக்கு போகணும், உடனே காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அது நியாயம். இன்னைக்கு அறிவியல் சிந்தனை வந்தாச்சு. மந்திரவாதியை நோக்கி நாம் போடுறதில்லை. போடாம வேப்பல் அடிக்கிறவங்க மாடியாக்காவை போய் காலியாக்காவை போய் நம்புறதில்லை. மருத்துவமனைக்கு போகிறோம். அப்போ ஓடும்போது உடனே கேட்குறீங்களா? இல்லைங்க, அவர் ஏற்கிறதுக்கு முன்னால் நான் வளர்றதுக்கு முன்னாடி எங்கள் பையனை ஏற்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பார்ப்போம். அது ஓட்டுறவர் யாருக்கும் எங்கள் ஜாதிக்காரரான்னு பார்க்கணும். அது சிகிச்சை பண்ணுறவர் யார் இருக்காரு, எங்கள் ஜாதிக்காரரான்னு பார்க்கணும். அங்கே நர்ஸ் வந்தாங்கன்னா எங்கள் ஜாதி நர்ஸாக இருந்தாலும் வரணும்னு கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் எந்த ஜாதியை பற்றி கவலைப்படாம மனிதனுடைய மானமும் அதிகம் என்பது போல உயிர் முக்கியம்னு நினைக்கிறீர்களா? இல்லை, அதுதான் தந்தை பெரியார் சொன்னார். எனவே நான் இடையில புகுந்ததை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணை வளர்த்தவர்கள் கூட கூலிப்படைய கூப்பி பெண்ணையே பட சொல்லி சொல்வார். இதை கேட்கும் போது நமக்கு ரத்தம் கொதிக்குது. மிக முக்கியமாக பாசத்தோடு வளர்த்த பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி அது இருக்கிறது. முன்னில் அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போய் துணிக்கடைக்கு போறீங்க. துணிக்கடைக்கு போகும்போது அந்த துணிக்கடையில் நீங்கள் ஒன்று துணி இல்லைம்மா உனக்கு சேலை வாங்கியிருக்கேன், இதை எடுத்து போய் கட்டிக்க அப்படின்னு சொல்லுறீங்களா? எந்த பொருளுமே இருக்க. இந்த அழைச்சிட்டு போய் உனக்கு எது பிடிக்குது, உனக்கு என்ன கலர் பிடிக்குது, என்ன மாடல் பிடிக்குது, இவ்வளவு கேட்பீங்க. அதே மாதிரி நகைக்கடைக்கு போனீங்கன்னா உனக்கு என்னம்மா இல்லையா, அம்மாடா உனக்கு என்ன பிடிக்கும், இது இருக்கா, இந்த டிசைன் பிடிக்குதா, அந்த டிசைன் பிடிக்குதா அப்படின்னு அதை கேட்குறீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கிறது. ஆனால் கணவன் வாழ்க்கையுடைய துணைவன் என்று சொல்லும்போது வாழ்நாள் தொடரும். அந்த துணைவை அந்த அவர்கள் தேர்ந்தெடுப்பதை நியாயமாக சிந்திக்கணும். இதைத்தான் தந்தை பெரியாரும் இந்த இயக்கம் கேட்கிறது. அதுக்கெல்லாம் வழி இல்லாத அளவுக்கு இந்த ரொம்ப மகிழ்ச்சியா இந்த ஏற்பாடுகள் நடத்தி பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஏற்பாடு செய்து சிறப்பாக இருக்கிறீர்கள். நான் இந்த குடும்பத்துக்காக சொல்லவில்லை, இந்த பகுதிகள் தேவையில்லை. ஆனாலும் பொதுவாக இருக்கிறவர்களுக்கு உணர வேண்டும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை சொன்னேன். மற்றபடி மணமக்கள் இருவரும் சிறப்பாக ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து சிறப்பாக வாழ வேண்டும். அந்த அண்ணா சொன்னதை நான் பல இடங்களிலே எல்லா மனமான விழாவிலும் சொல்லுவது, விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப்போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. ஆகவே நான் உங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு விட்டுக் கொடுத்து சிறப்பாக வாழ வேண்டும். அதில் குறிப்பாக பகுதி அதுபோல கலைவாணி அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த கொள்கை அடிப்படையில் செய்து கொண்டோம். நாம் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த பாராட்டினால் இந்த குடும்பத்துக்கு மட்டும் உங்களுக்கு பாராட்டல்ல, இந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்கு வளர்ச்சிக்கு அது ஒரு ஊன்றுகோல். ஆகவே தான் எல்லா வகையிலும் சிறப்பாக வாழுங்கள், எடுத்துக்காட்டாக வாழுங்கள், துணிவாக வாழுங்கள். பெற்றோர் தாயார் அவர்களுடைய உழைப்பினால நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சொல்லும்போது அதை பன்மடங்கு பெருக்கிக் கொள்கிறீர்கள் சொல்லி ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள இளைஞர்களாக ஒத்தநாடு பெரியார் நாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ற பெருமை இந்த இயக்கத்திற்கு ரொம்ப சிறப்பாக. அதுவே ஒரு அற்புதமாக கொடுத்த மலர் தான் நம்முடைய பள்ளி நபர்கள். எனவே இருவரும் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறி இந்த மனமுறை